உள்ள சாட்சியம் தொடர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையும் வருகிறேன். என்னை தகுதிப்படுத்தும் சொல்லப்படும் வார்த்தை கேட்ட ஜீவியம் செய்ய உதவி பலம் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 14-15. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும். 7 சபையில 7ஆவது சபைக்கு எழுதுகிறார். லவோதிக்கேயா, self-satisfied church அல்லது governed by the people, மக்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு சபை, சுய திருப்தி அடைந்த ஒரு சபை. இந்த சபையினுடைய இருந்த லவோதிக்கேயா பட்டணம் மிக செழிப்பான ஒரு பட்டணம், ஐஸ்வர்யம் மிகுந்த ஒரு பட்டணம். ஆகவே இந்த சபையும் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சபை. இந்த சபைக்கு யார் பிஷப்பா இருந்தார்னா, திருவமனுக்கு எழுதப்பட்ட நிருபத்துல ஒரு ஆள் பேரை சொல்லுவார். பேர் அர்க்கிப்பு. திருவமன் பக்கம் 897. 2ஆம் வசனம், பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போற்றவனாகிய அர்க்கிப்புவுக்கும். இந்த அர்க்கிப்புக்கு ஒரு ஆலோசனை சொல்ற. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக என்று சொல். இது கிட்டத்தட்ட கிபி 60 65 எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்கிறார்கள். கொலோசை சபைக்கு எழுதிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஆவியானவர் அர்க்கிப்புக்கு ஒரு புத்திமதியை சொல்லும்படி பவுலை எழுத வைக்கிறார். என்ன சபையாருக்கு சொல்லிக்கிட்டு வர்றாருன்னா, நீ அர்க்கிப்பை கண்டு, அந்த அர்க்கிப்பு யாருன்னா பவுலுக்கு உடன் போர்ச்சேவகனாய் இருந்தவன். நல்லா ஆரம்பிச்ச ஆளு, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா வேதம் என்ன சொல்றது, தீமோத்தேயுக்கு எழும்போது நீ எப்படி இரு, நல்ல போற்றவனாய் என்ன செய்வாயாக. 2 தீமோத்தேயு 2:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போற்றவனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2:3.
ஒரு நல்ல போர்ச்சேவகன், ரோமாபுரியில இருக்க போர்ச்சேவகன் சொன்னால் சாதாரணம் கிடையாது. அதுல 100க்கு அதிபதி என்று வருந்த 100க்கு அதிபதிகளுடைய தரமே பெரிய காரியம். அவர்களுக்கு இருக்க அதிகாரம், வாழ்வாதாரம் எல்லாமே உயர்ந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு போர்ச்சேவனாக எனக்கு உடன் இருந்த அர்க்கிப்பை நீங்கள் கண்டு அவனுக்கு ஒரு காரியத்தை நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, ஊழியக்காரர்கள் யார்கிட்ட ஊழியத்தை பெறணும்? கர்த்தரிடத்திலிருந்து ஊழியத்தை பெறணும். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் அது தனித்துவம். விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது தேவன் நியமித்த நியமனம். ஆனால் அந்த ஊழியக்காரன் ஊழியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிறவனாக இருக்க. அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் எடுத்து வாசிக்கிற பகுதிதான் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்ன திருவுளம் பற்றுகிறார் என்றால், பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று. நான் அழைத்த ஊழியம் கர்த்தருடையது, ஒரு மனுஷனுடையது அல்ல. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? ஐயா ஊழியம், ஏன் சபை, எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அப்புறம் அவன் பிள்ளைக்கு அப்புறம் அவன் பிள்ளை. கர்த்தர் அனுமதித்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தேவன் அனுமதிக்கலன்னா நீங்கள் செய்வது மகா பெரிய தவறு. அது தேவ துரோகம். கர்த்தர் கொடுத்த ஊழியத்திற்கு எஜமானுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஊழியக்காரனாக இருந்தால் பரலோகத்திலே பங்கு உண்டு நித்தியத்தில். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் சுய சித்தம் செய்தால் அது தேவன் தான் கணக்கு கேட்கும். ஆக ஊழியம் நம்முடையது அல்ல, சபையும் நம்முடையது அல்ல. ஆண்டவர் சொல்லும் போது என் சபையை என்ன சொல்றார்? அவர் சில காரியங்களை ரொம்ப உரிமைப்பட்டவர் தெரியுமா? அதுல யாருமே குறுக்க போக முடியாது சார். எல்லாம் நம்ம அவரை பத்தி தெரியாம சும்மா நம்ம மேல இங்கே போட்டு கூச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் 1ஆம் தேதி வந்துட்டா கேட்க வேண்டாம். வாக்கு தத்துவம் கொடுக்கிறது தப்பல்ல, தீர்க்கதரிசனம் சொல்வதும் தவறல்ல. ஆனால் யாருடைய ஊழியம் யாருடையது என்பதை அறிந்து செயல்பட்டால்தான் ஊழியர்கள் தப்ப முடியும், ஊழியமும் தப்ப முடியும். ஆண்டவர் சொல்லும் போது எழுதுன உங்களுக்கு சொல்றேன், எடுத்து வச்சிருக்கேன். அவருக்கு உரிமை உள்ளது. No one can claim it. யாருமே அந்த உரிமை கொண்டாட முடியாது. என்னுடையது 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 பாரு. நம்ம உள்ள நம்ம ஏதாவது தனியாக இல்லை சொல்றேன். என்ன எழுதி என்னுடையது என்னுடையது. என் கிருபை 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு
கிருபை கர்த்தருடையது. யாருக்கு கிருபை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அவருக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். மரியாதைக்கு கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தரால் சொல்லப்பட்டு உனக்கு நிறைவேறும், கிருபையினால் அழைத்த தேவன் போல் சொல்ற. நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, கர்த்தராகி இயேசுவை சொந்த ரட்சகராகி ஏற்றுக்கொண்டிருக்கிறான்ல, சுத்த தேவ கிருபை. கிருபை இல்லைன்னா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து நாம் பேச முடியாது. அதனால்தான் வேதம் சொல்கிறது கிருபையை நஷ்டப்படுத்தாது. நாங்கள் கர்த்தரில் பெற்ற கிருபையை விரயமாக்குவதில்லை என்று பவுல் சொல்றார். கிருபை கர்த்தருடையது. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். ரோமர் கருதப்பட்ட நிருபத்துல சொல்வாரு, யாத்ராமத்துல மோசேட்ட சொல்வாரு, ரோமர்ல வரும்னு நினைக்கிறேன். யாருமே நான் இறக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேன், அவன் மேல நான் இறக்கமாய் இருப்பேன். ஆனால் நான் தேவனிடத்துல கேள்வி கேட்க முடியாது. நான் அவளத்துல போய் நின்றுகிட்டு ஏன் ஆண்டவரை அவருக்கு செய்தேன், எனக்கு ஏன் தெரியல அப்படின்னா, உனக்கு கொடுத்ததை நீ வாங்கிட்டு ஒழுங்கா போ. ரோமர் 9:15 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். யாத்ராகமம் 33:19, யாத்ராகமம் 33:19. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத இங்க எடுத்து சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்க வாக்கு தத்துவத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. எங்க இவங்க கண்டுபிடிச்சானுங்கன்னு தெரியல. அதற்கு அவர் என்னுடைய எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தர் நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, அது அவருடைய காரியம் சார். தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம். அது அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது, அதை விட மேலான பாக்கியம். cannot question God. ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. அவருக்கு தான் முழு சொந்தம். ஒருத்தர் கேட்கார் கேள்வி, பேதுரு இவன் காரியம் என்ன? அவர் அழகாக, நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? நான் வர்ற வரைக்கும் யோவான் 21 அடுத்த அழக பார்த்துக்கிட்டு இருக்கு. யோவான் 21 அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றுவான். நான்
நம்முடைய கொடுங்கமல சொன்னா ಒಂದು ವರೆಯ பார்த்துருப்போம் உன் துருத்திய நீ ஊதுறாக எதுக்கு அடுத்தவன் காரியத்துல நீ தலையிடுற அடுத்தவனை பத்தி நீ ஏன் கேட்க உனக்கு கொடுத்ததுல நீ ஒழுங்காயிருக்கியான்னு பாரு அப்படின்னு என்ன மாதிரி ஆள் சொல்லியிருப்பார். ஆண்டவர் பண்பாளர், அவர் அருமையான ஆண்டவர், ரொம்ப அழகாக நான் வர வரைக்கும் அவன் இருக்க சித்தமானான். உனக்கு நீ என்ன பின்பற்றினான், உனக்கு ஆடுகளை மேய்க்கன்னு சொல்லியிருக்கேன், உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. அதுதான் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இறக்கமாய் சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இறக்கமா இருப்பேன். அவனுக்கு ஒரு ஊழியம் இல்ல, 10 ஊழியம் இல்ல, 11 ஊழியம் நான் கொடுப்பேன். அது ஏன் இஷ்டம், ஏன் ஊழியம். ஆண்டவர் 11ஆம் மணி வேளையில அவர் குரூப்பை கூப்பிட்டாரு, எஜமான் வேலைக்காக எஜமான் கூப்பிட்டு வைக்காரு. ஓமையில் காது கொடுக்கும் போது ஒரு வித்தியாசமா அதை பார்க்கிறோம். எல்லாரும் முதல்ல வந்தவனுக்கு தானே துட்டு கொடுப்பாங்க. இவர் கடைசியில வந்தவனுக்கு எஜமான் முதல்ல கொடுக்க சொல்றாங்க. 1 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்தா சார் கடைசி தன்னுடைய 70வது வயதிலோ 80வது வயதிலோ ஒருவர் ரட்சிக்கப்படுவார். ஆனால் அந்த ரெனால்ட் பாங்கி அவர்கிட்ட ஒரு அம்மா கேட்டான், சொன்னாங்க 70வது வயதிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். 70 வருஷம் நான் என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே, 70வது வயதில் வந்து நான் என்ன செய்ய முடியும் போது அவர் சொன்னது 70 வருஷம் கணக்கல்ல, மீதி இருக்க வருஷத்தில் நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்காய் வாழுகிறீர்களோ அதுதான் கணக்கு. நான் 40 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி, இன்னும் குணப்படல, குணம் மாறலையா. 50 வருஷம் விசுவாசி, இன்னைக்கும் பைபிள் தெரிய மாட்டேங்குது, குணம் மாறல. அது அல்ல பெருசு. உன் வாழ்நாளை கர்த்தர் எப்ப சந்தித்தாரோ அந்த நாளிலிருந்து எடுக்கிற ஆவிக்குரிய பயணம், அதிலே இருக்கிற உத்தமம், கனி நிறைந்த வாழ்வு, இதை தான் கர்த்தர் கணக்கு எடுத்தார். 11ஆம் மணி ஊழியர்கால 60வது வயதுல ஆண்டவர் என்ன செய்தார், ஊழியத்துக்கு அழைச்சி 13 வருஷம் ஆச்சு. எனக்கு மொத கர்த்தர் கொடுத்தது சபை ஊழியம் கிடையாது, மிஷன் ஊழியமும் கிடையாது. எனக்கு கொடுத்ததே வாக்கு தத்த ஊழியம், திருவசன ஊழியம். ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்க உட்காரும் போது ஆவியானவர் ஒரு வசனத்துக்கு நேராக நடக்குங்க. வசனத்தை பார்த்து இதை அனுப்பணும். எஸ்எம்எஸ் இருக்குல்ல, ஒரு 10 பேருக்கு அனுப்ப ஆரம்பிச்சு. பிறகு ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கொடுத்தாதான் சார் அனுப்புவேன். அதான் நான் சொன்னேன், கர்த்தர் தந்த ஊழியம் அவர் தரணும். நம்மளா ஜீடுகளுக்கு போட்டு எடுக்கிறது கிடையாது. 100 வாக்குத்தத்தத்தை போட்டு 30 வாக்குத்தத்தம் தான் எழுதி போட்டு அன்னைக்கு ஒன்று நான் உன்னோடு இருப்பேன் இன்னைக்கு தான் அவர் தரணும். சில சமயம் பேச மாட்டார், தர மாட்டார், அனுப்ப மாட்டார். சொல்லிடுறேன், கர்த்தாவே நீ தந்தால் நான் அனுப்புவேன். நம்ம ஜாதி ஆளுக்கு யாருக்கு அனுப்புறதில்ல, இந்த ஊழியருக்கு ஆளுக்கு அனுப்புறோம், பெரிய ஆளுக்கு.
தேவன் அதுல கிரியேட் செய்கிறார். வீட்டுக்கு வந்து சாட்சி கொண்டு போவான், போன் பண்ணி சொல்வான். நான் ராத்திரி 12:15 எழுப்புறாரு, போ பைபிள எடுத்த வசனத்துக்கு நேரம் நடந்துவார். எந்த புஸ்தகம், எந்த அதிகாரம், எந்த வசனத்தின் எந்த பகுதி, அது வரை குறிப்பிடுவார். சும்மா ஒரு வசனத்தை எடுத்துட்டு அனுப்ப எடுத்து அனுப்பு, 12:15 அனுப்பிட்டு வந்து படுத்த. இப்ப எந்த ஊழியமும் கிடையாது, மிஷன் ஊழியம் இது மட்டும். காலை 7 மணிக்கு வருது ஒரு போன், 7 மணிக்கு வெளியூர்ல. அங்க 12:15 நீங்க அனுப்புனா வசனம், 12:15 எனக்கு என் கணவருக்கும் பெரிய தர்க்கம், வாக்குவா. அடப்பா, கொஞ்சம் படுத்து தூக்க மாட்டான். உங்க வசனம் வந்தோன்னு அதை எடுத்து என் கணவர்கிட்ட காமிச்சேன். அப்படியே பார்த்தாரு, எல்லா தர்க்கத்தையும் நிப்பாட்டினார். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்தோம். ஆவியானவருக்கு தாங்க தெரியும் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு. தேவன் ஒரு பொழுதும் சும்மா செயல்பட மாட்டார். உங்களுக்கு எது தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு ஊழியத்தை கையில கொடுத்து அந்த ஊழியத்தை செய்யற ஊழியக்காரன கர்த்தர் வளைக்கிற வளைப்பு. சொன்னல்லா, காலையில 40 நாள் உபவாசம் பண்ணேன். 31ஆம் தேதிக்கு எங்க வீட்டம்மா தெரியாது. காலையில சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. இல்லை, நான் 40 நாள் உபவாசம் போயிருப்பேன். நீ காலையில் எனக்கு ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது ஊழிய ரகசியம். எனக்கும் கர்த்தர் கற்றுக் காலைல எஞ்சோன்னு ஒரு நாள் சொன்னா, நீ உபவாசம் பண்ண. எத்தனை நாள் கேட்க? 40 நாள். வீட்டுல கேட்பாங்க, பாவம் தாப்பா, சாடுறீங்களா? இல்லை, சொல்ல மாட்டேன். 40 நாள் முடித்தது. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? ஞாபகம். 40 நாள் உபவாசம் பண்ண 41ஆவது நாள் சத்துரு வந்து நிற்பான். சொன்னா, ஆண்டவர் 40 நாள் உபவாசம் பண்ணோன்னு 41ஆவது நாள் சாத்தான் வந்து நின்றான். இதேதான் ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும். கவனமா இருக்கு. 10 நாள் நீ உபவாசம் பண்ணாலும் சரி, 20 நாள் உபவாசம் பண்ணாலும் சரி, 30 நாள் உபவாசம் பண்ண, 40 நாள் 100 நாள் பண்ணியா, 101ஆவது நாள் அவன் நிக்கானா இல்லையாப்பா? மாம்சம் எழும்போம், சுயம் எழும்போம், சத்துருவும். இது நான் பிரசங்கம் பண்ணது ஞாபகம். 40 நாள் ஆண்டவரே, நான் வந்து நீ சொல்றேன், நான் செய்யறேன். 41ஆவது நாள் நான் சோதிக்கப்படாதபடிக்கு நான் உபவாசம் என்ன காக்கணும். உங்களுக்காக தானே பண்றேன் உபவாசம், சபைக்காக தானே பண்றேன். எனக்கு ஆடிக்கார்த்தாரும் எனக்கு 2 மாடி வீட்டுக்காரருக்கு பண்றேன். வரும் மாசம் 31ஆம் தேதி உங்களுடைய ஜனம், இந்த ஜனத்திற்கு தேவையானதை நான் கொடுக்கணும். எனக்கு உதவி செய்யணும், எனக்கு கிருபை தரணும், பலன் தரணும். எனக்கு உதவி செய், சகாயம் செய். 40 நாள் 30ஆம் தேதி முடிச்சாச்சு. எனக்கு ஏற்கனவே நான் பேசிருக்கேன். இங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்துல இருந்துகிட்டே.
40 நாள் முடிஞ்ச உடனே 41வது நாள் சத்துரு சோதிக்க வருவான்னு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு மிஞ்சின எந்த ஜீவியமும் கிடையாது. ஊழியம் வேணா ஏத்துக்கிறதுக்கு மேல இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் தான் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதற்கு மேலையும் செய்வான். அது அவர் சொல்லியிருக்காரு. அவர் செய்வாரு. ஜீவியம் கிறிஸ்தியத்துக்கு மேல கிடையாது. அவருக்கு உட்பட்டு தான். அவருக்கு சோதனை வந்தா நமக்கு 31ஆம் தேதி அதுக்காக 41வது நாள் போதம் பண்ண நான் தப்பிச்சிட்டேன். 31ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா அது இவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். தப்பிச்சு கர்த்தர் தப்ப வைப்பார். ஊழியம் நான் சாதாரண கிடையாது. உங்களை காப்பாற்றணும்னா எனக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். உங்க குடும்பத்துக்கு சமாதானம் வரணும்னா தேவனுடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கணும். என் ஊழியக்கான் ஆகி எனக்கு இரக்கம் கிடைக்கும் போதுதான் என் ஜனத்துக்கு நிறைவேற்பாறுதலை கொடுக்கணும். ஜனத்துல சமாதானம் இருக்கணும், ரட்சணியம் இருக்கணும், விடுதலை இருக்கணும். உங்களை ஐஸ்வர்யம் ஆக்க நான் இங்க இல்லை, கிறிஸ்துக்குள் தேர்வுகளாய் நிலைநிறுத்த நான் நிற்கிறேன். இதைத்தான் அர்க்கிப்புக்கு அவர் சொன்னார். அர்க்கிப்பை கண்டு கர்த்தரத்தில் பெற்ற ஊழியம். அந்த ஒரு ஊழியத்துல நான் 1 வருஷம் உண்மையா இருந்தேன். 12 ஆளுக்கு எழுப்புவார், காலைல 3:30 எழுப்புவார், திடீர்னு 5 மணிக்கு எழுப்புவார். எப்ப எழுப்புவார்னே தெரியாது. எழுப்பி இந்த அவர்தான் அனுப்பும்பார், அனுப்புவார். மிஷன் ஊழியம் கிடைத்த பிறகுதான் ஆண்டவரே இப்படி நடுவுல எழுப்பியிருந்தாய், சரீரம் கஷ்டப்படுது, எனக்கு ஒரு தயவு பாராட்டும். ஜபம் பண்ணி முடிச்சாங்க, அதுக்கு இறக்கம் செய்யும். அதான் ஊழியத்துக்கு கிடைக்கிற இறக்கம். நாங்கள் தேவனத்தில் இறக்கம் பெற்றிருக்கிறபடினால் சோர்ந்து போகிறது இல்லை. எதுல? ஊழியத்துல. 1 குறித்தவர் நினைக்க எனக்கு தெரியா, இந்த இடம் எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் தேவனிடத்தில் இறக்கம் பெற்றிருக்கிறபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அது உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு கர்த்தருக்கு சித்தம். உங்களை ஆசீர்வதிப்பதை தேவன் செய்யும் போது யார் புறக்கணிக்க முடியும்? யாரும் புறக்கணிக்க முடியாது. அது அவருடைய சித்தம். அதான் சொன்னார் பேர்கிட்ட, நான் வர்ற வரைக்கும் நான் என்ன அர்த்தம்? மறுபடி வர போறல்ல, அது வரைக்கும் அவன் இருக்க எனக்கு சித்தமானான். உனக்கு உன் ஜோலிய நீ பார்த்து போ, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. அநேக விசுவாசிகள் அடுத்த காரியத்துல தலையிடுவாங்க. தலையிடாது, வேண்டாம். நம்ம காரியத்தை கர்த்தரை சொல்லி நம்ம சமாதானமா மகிழ்ச்சியா வாழ்க்கை, சுகம், பலன், ஆரோக்கியம், இளைப்பாறுதல், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், எல்லாம் நன்மையான ஈவு, ஐஸ்வர்யம், அது அனுபவிக்கிறதாக அனுகிரகம், எல்லாத்தையும் ஆட்லுவ இலவசமாக கொடுக்கிறத தக்க வைத்துக் கொள்வோம். அடுத்தவங்களை பத்தி ஏன் பேசணும்? அடுத்தவங்களை பத்தி ஏன் குறை சொல்லணும்? அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஏன் வாழ்க்கையை நடத்தணும்? கர்த்தரை மாத்திரம் பார்த்து வாழ்க்கையை நடத்தினார்.
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமா. தார்கிப்புக்கு சொல்றார், நீ கர்த்தரிடத்துல ஊழியத்தை பெற்றையா, இது தேவாதி தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இருந்த. 30 வருஷம் தாண்டி பார்த்தா லவோதிக்கேயா சபையுடைய பிஷப் அர்க்கிப்பு. இதான் சபை சரித்திரம் சொல்றாங்க. அர்க்கிப்பு கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாய் இல்லை. சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, உன் கிரியைகளை அறிந்திருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும், எல்லார பத்தியும் அவருக்கு தெரியும். அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லிட்டு, உன் கிரியை எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் அங்க தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகாக சொல்வார். நீ திராட்சையிலே நிறுத்தப்பட்டு 5ஆம் அதிகாரம் குறைய காணப்பட்டாயா, அது எங்க 5:27 தெக்கேல் என்பதற்கு நீ திராட்சையிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்ட. இவன் நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ நல்லா இல்லை, நீ எப்படி இருக்குங்கிறத உனக்கு எடுத்து சொல்ற. நீ அனலும் இல்ல குளிரும் அல்ல, ரெண்டுக்கு நடுவில் இருக்க. ஆத்துல ஒரு காத், சேத்துல ஒரு காத். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகா தெய்வமானால் பாகாது. ஒண்ணு எனக்காக நீ வாழணும் நினைத்தா உறுதியா இருந்து என்னை பின்பற்றி வா. எல்லாம் உனக்கு மனசு இல்லைன்னு சொன்னா நீ உன் இஷ்டத்துக்கு வாழ உனக்கு அனுமதித்தா. அதான் சொல்ற, ரெண்டுக்கு நடுவுல இருக்க பாத்தியா வாந்தி பண்ணி. அடுத்தது சொல்றல்ல, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்து. ஆண்டவருக்கு கொமட்டிட்டு வருகிறான். திறமை நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன வரும்? கொமட்டிக்கிட்டு. என்ன செய்வோம்? வாந்தி எடுத்தாதான் அது சரியா. ஏன் ஆண்டவர் வெது வெதுப்புன்னு சொல்றார் தெரியுமா? இந்த லவோதிக்கேயா பட்டணத்துக்கு தண்ணீர் எங்க இருந்து வரும் தெரியுமா? சில கிலோமீட்டர் தாண்டி ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணம் பேர் மறந்துட்டா, அடுத்த வாரம் சொல்றேன். அந்த பட்டணத்துல ஊற்றுகள் உண்டு. அந்த ஊற்று எப்படின்னா வெந்நீர் ஊற்று. அதுல இருந்து கொதிக்க கொதிக்க பூமியில இருந்து தண்ணீர் ஊற்று வரும். அந்த ஊற்றை தான் அந்த பட்டணத்தால் உபயோகப்படுத்துவார்கள். அங்கிருந்து வாய்க்கால் கட்டி எங்க வருது? லவோதிக்கேயாவுக்கு வரும். அங்கிருந்து அது பயணப்பட்டு வாக்கு சேர்ந்ததுக்குள்ள அந்த வெண்ணி எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. வெது வெதுப்பாக மாறி அந்த வெது வெதுப்பான நீரைத்தான் லவோதிக்கேயாவில் உள்ள ஜனங்கள் பயன்படுத்தினால அவர்கள் எதை உபயோகப்படுத்துகிறார்களோ அதை ஆவிக்குரிய ஜீவத்துக்கு கொண்டாந்து சேர்த்தார். தேவன் புதுசா ஒண்ணும் சொல்லி தர மாட்டார். ஏற்கனவே நம்ம என்ன பழக்கத்தில் இருக்கோமோ அதை எடுத்து காண்பார். ஓமைகள் அப்படித்தான். அப்ப அவர் சொல்றார், ஒண்ணு அனலா இரு, ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு
ஆகிலே அனலாயங்கள் சொன்ன நம்மள புகைய போட்டான். என் தீய வச்சு நீ உள்ள புதிய சாத்திராக்கு நடுவில் புதிய தேசப்படத்தை அபிருச்சிய அக்கனி இறங்க போகணும். ஒவ்வொரு செடிலையும் தீய வச்சு விடுதான். என்ன செய்யறாங்க? எதுக்கு ஒரு கூட்டம் இருக்க யோசிப்பாரு. அதனால்தான் நீ ஆவியின் வரங்களை ஆனால் மூட்டி எழுப்பி விடு. எங்க இருக்க முன்னூத்தி மொத்தையா யார் கை வைக்கும் போது உனக்கு உண்டாயிருந்த 1:4-14 மூப்பராகிய சங்கத்தான் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அழிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசரியாயிராதே. இன்னொரு இடத்துல நீரஜை தனல் மூட்டி எழுப்பிவிடுன்னு வரும். இவருக்கு தான் சொல்றார், நீ அதை அவிச்சு போடாதப்பா, ஆவிய அவித்து போடாத, அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. 2 தீமோத்தேயு 1:6 நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உன் வரத்தை நீ அனல் ஆக காத்துக்கொள். அபிஷேகம் வருவது தெரியும், போறது தெரியும். வரும்போது வல்லமையோடு வரும். காத்து கொள்ள தவறினா சென்சோன் இந்தானே எண்ணிட்டான். பாத்தீங்களா? ஒண்ணும் இல்லாம மாறி ஆயி. அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் அது அனல் மூட்டி எழுப்பி விட்டுக்கிட்டே. இது தெய்வீக தொடர்பு நமக்குள்ள அனல் மூட்டி எழுப்பி விடும். தேவாவியம் உள்ள உறவு நமக்கு வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விட்டுக்கிட்டு. உங்களுடைய பக்தியை நீங்க அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. இது உங்க கையில இருக்கு. உங்க கையில கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அதை நீங்க தான் செய்ய வேண்டும். ஒரு நாள் அபிஷேக கூட்டம், அக்கனி இறங்குது, அக்கனி இறங்குது, நாளை கீழாக்குது. ஓகே, அடுத்த நாள் எங்க போச்சான் அக்கனி? அக்கனி பலிபடத்தில் தினமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தினமும் தேவ சமூகத்தை தேடி கொள்ள இருக்கணும். நான் ஊழியர்களுக்கு சொல்லுவேன், ஒரு விசுவாசி 8 மணி நேரம் வேலை பார்க்கலாம். காலைல எண்ணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, உழைக்கிறாங்க, மாலை வர்றாங்க, இழைப்பாங்க. ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க? என்ன செய்ய? 1 மணி நேரம் கூட கரெக்டா ஆண்டவர் தந்து ஜெபிக்காத ஊழியர்கள் எங்க ஆங்கில அனல் வரும்? அனலும் இல்ல, பொழுதும் வெது வெதுப்பா. தேவை வந்தா ஜெபம் பண்ண போற. தினமும் தேவ சமூகத்தை ஊழியக்காரி இருக்க தவறினால், தேவ உறவு அற்று போனால், ஆவியின் அனலை காத்து கொள்ள முடியும். ஆச்சாரியம் வேலையை அடுப்பை எரிய வைக்கிறாங்க. பலிபடத்துல தீ எரிஞ்சு இருக்கணும், பரிசுத்த தலத்துல விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு டெய்லி இங்க கூடி ஜோம் பண்ணதும் ஜெபித்த போதுமா? தாராமம் தேவ சொந்த தேவம் ஊழியம் எத்தனை வகை ஊழியம், எவ்வளவு காரியங்கள், எல்லாத்துக்கும் எனக்கு இருப்பேன்.
பலன் வேணும், சத்துவம் வேணும், இளைப்பாறுதல் வேணும். அவர் சர்வ ஊழியத்தை செய்யறதுக்கு அவர் தான் வேணும். இந்த லவதக்கிய சபையை எப்படி கொண்டாந்து நிறுத்திட்டான் பாத்தீங்களா? அதுக்கு இப்ப காரணம் மிகுந்த ஐஸ்வர்யம், மிகுந்த ஐஸ்வர்யம். எதை பத்தியும் கவலை கிடையாது. பணம் கொட்டி அந்த சபையை பத்தி சொல்றாங்க, பணத்துக்கு கவலையே கிடையாது. பிறகு எதுக்கு கர்த்தரை தேடணும்? ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் இருதயத்தை கர்த்தரை நம்புகிறவனும் ஐஸ்வர்யம் பெருக்கும். எனக்கு கர்த்தருடைய ஆவியானு சொல்லிட்டு இருக்க ரெண்டு காரியம். என்னை அண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும். ஏன் சொல்றாங்க எனக்கு தெரியல. ரெண்டாவது, ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் போது இருதயத்தை அதன் மேல் வையாது. பணம் வந்துட்டா ஊழியம் செஞ்செல்லாம் நினைக்கிறார். பணத்தை கொடுத்தும் சோதிப்பாராண்டவர். நான் சொல்லல, ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார். ஊழியத்தை பணத்தை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறாருன்னு சொன்னார். நான் அவர் ஒரு பைசால எடுக்க மாட்டேன். சுத்தமான ஜீவி, ரொம்ப சுத்தமான ஜீவி. பணம் கையில பொருளுது, ஆனால் ஒரு பைசா எடுக்க மாட்டேன். இங்க ஏன் இந்த சபை, இதுல இருந்து நீங்க நம்ம சபைய நீங்க நிதானிக்கலாம். ஏன் ஐஸ்வர்யம் வந்தோன்னா நீங்க அந்த ஆண்டவரை விட்டுவிடலாம். ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்கலாம். எப்படி ஆரம்பத்துல கர்த்தரை நம்பிய ஜெபித்து உபவாசித்து தேவனுக்கு முன்பாக உத்தமா இருக்க பழகினோமோ, எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் நமக்கு காலுக்கு கேட்கலாம். ஆண்டவர் தான் அதுல கவனமாக இருக்க. இந்த சபை வெதுப்பாய் போனதுக்கு காரணம் ஐஸ்வர்யம். எல்லாம் இருக்குல்ல. ஏசுநாதனுக்கு ஏசுநாதனுக்கு ஃபுட்டுலன்னா ஏசுநாதன் தர வேண்டியதான். உனக்கு கலத்தி போடும், உடனே உனக்கு மேல இருந்து கீழே வருமா? இவனும் கலத்தி போட்டுட்டு கடைசியில் இவன் நடந்து போறான், கலத்தி போட்டதை வாங்கினவன் ஆடி காரில் போறான். யார் ஆண்டு பின்னால் இருந்தெல்லாம் சொல்றேன். சரி, கடைசியா சொல்லி முடிச்சுட்டோம்னா ஆனா குறிச்சுக்கோங்க. நான் அவ்வளோத்தையும் நான் முதல் இதிலேயே போயிட்டு என் கருவை மத்திய 16:18 என் சபை, யோவேல் 2:26 என் ஜனம், ஆதியாகமம் 9:10 என் உடன்படிக்கை, யோவான் 14:27 என் சமாதானம், எரேமியா 34:21 என் ஊழியக்காரர், ஆதியாகமம் 33:19 என் சமூகம் இல்லை என் தயை, ஆதியாகமம் 33:19, ஆதியாகமம் 33:14 என் சமூகம், யோவான் 21:16 ஆதியாகமம் யாத்ராகமம் 33:19 என் சமூகம், யாத்ராகமம் 33:14 என் ஆடு. உங்களை தான் சொல்றாரு. யோவான் 21:16 என் தேசம்,
எரேமியா 2:7 ஏன் சுதந்திரம். எரேமியா 50:10 உலகம் அவருக்குள்ள இருக்கார், அதில் ஒன்றை கூட விட மாட்டார், ஒன்னையும் தொடுறதுக்கும் விட மாட்டார். நீங்கள் அவர் ஆடு, உங்களை தொடுறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். முதல்ல புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரன் ஒழுங்காக இருந்தா சபை ஒழுங்கா இருக்கும். ஆசாரி எப்படியோ ஜனங்களும் அப்படியோ. ஊழியக்காரன் சரியில்லைன்னா சபையும் சரி. அதனால உதவிக்க ஜோ கிருபையும்